இது கோல்டன் சென்குன்னு சொல்லலாமோ? கோல்டன் பேர்ல். கோல்டன் பேர்ல். பேர்லிங் வந்து கோல்டா தான் இருக்கு. ஆமா. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரல் மார்க்கிங் வந்து இதோட க்ளோஸ் ஆகாம இது ஃபுல்லா இங்க வந்து திரும்ப. ஓகே. கஸ்டமருக்கு எந்த சைஸ்ல இருந்தா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஜூவி சைஸ். ஜூவி சைஸ் தான். ஜூவி சைஸ் தான். 7 இன்ச்ல எஸ்ஆர்டி இருக்கேங்க. விஐபி ஜிபிஸ் வச்சிருக்காரு. ஸ்பெஷலா க்ரூம் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இன்னையோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இதோட கதை. என்ன ப்ரோ? பிளாக் ஜின்னு ஒருத்தர் தாய்லாந்துல உருவாக்கி இருப்பான். அவன்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஹெட்லயுமே பாத்தீங்கன்னா ஹெட்ல அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஃப்ளோரல் மார்க்கிங் போகும். ஓகே. ஒரு சில செல்லர் வந்து உங்ககிட்ட 2 அடி டேங்க் தான் இருக்கா, அப்ப எஸ்ஆர்டி போயிருங்க அப்படின்வாங்க. அதுக்கான பதில் இந்த விஜாஸ்ல ஹெட்லாம் எப்படி ப்ரோ? ப்ரோ இப்போ வந்து ஹைபிரிட் சின்ன பொறுத்த வரைக்கும் மற்ற வெரைட்டி ஆஃப் பீஜாஸை கம்பேர் பண்றப்போ ஈஸியா இதுக்கு வந்து ஹெட் பொட்டன்ஷியல் வந்துரும். எங்க இருக்கேன் அப்படின்னா சென்னையில வேளச்சேரி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். ரொம்ப பெரிய ஃபார்ம். ஏன்னா வந்த உடனே வந்து திடீர்னு அவர் காண போயிட்டாரு. ப்ரோ எங்க இருக்கீங்கன்னு ஃபார்முக்குள்ள தேடி தான் போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தேடி வந்தாரு. ப்ரோ எங்க இருக்கீங்கன்னு குரல் கொடுத்துட்டே வந்தாரு. அந்த அளவுக்கு வந்து நல்ல பெரிய ஃபார்ம். உள்ள போனோம்னா எங்க இருக்கும் நம்மள தேடி தான் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ஃபிஷ்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி வரைக்கும் இருக்கு. நான் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி மட்டும் நம்ம காட்டலாம், நல்ல ஃபிஷஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி இன்னைக்கு வீடியோல காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்ம் பேர் வந்து மியூட்டன் ஃப்ளவரான். கரெக்டா ப்ரோ? மியூட்டன் ஃப்ளவரான் ஃபார்ம். மியூட்டன் ஃப்ளவரான் ஃபார்ம். அதை விட்டுட்டேன். ஓகே. மியூட்டன்னா அந்த மியூட்டேஷன். ஓகே. மியூட்டட் ஆயிட்டே இருக்குமா குவாலிட்டி இங்க? ரைட். நிறைய நல்ல மீன் வச்சிருக்காரு. மெயினா கேஎம்எல்ஸ், ஜிபி, அப்புறம் சென்கூஸ், எஸ்ஆர்டிஸ்லுமே வந்து இந்த காம்படிஷன் கிரேட்ல வச்சிருக்காரு. எஸ்ஆர்டி காம்படிஷன் கிரேட் நம்ம சேனல்ல பெருசா கவர் பண்ணதில்ல. இன்னைக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஒரு 6 மாசமா வந்து வீடியோ போடுறேன்னு இழுத்துட்டீங்க. ஃபைனலி இன்னைக்கு நான் சொல்லணும். ஃபைனலி என்ன உள்ள விட்டுருக்காரு. ஓகே. மியூட்டன்ட். உங்களை மியூட்டன்ட் சொல்லியே பழகிடுச்சு ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? என் பேர் ஸ்ரீனி. ஸ்ரீனி. ஓகே. இப்ப இங்க வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல வந்து ஃப்ளவரான்ஸ், விஜாஸ், எஸ்ஆர்எம் அதெல்லாம் வச்சிருந்தீங்க. இம்போர்ட்டடா இந்தியன் பிரீடா தாய்லாந்துல இருந்து எடுக்கிறீங்களா? மோஸ்ட் ஆஃப் தி ஃபிஷஸ் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட். 90% இம்போர்ட்டட். இந்தியன் பிரீடும் இருக்கு. ஆனா இந்தியன் பிரீடு வந்து எனக்கு அது அப் டு மை லெவல் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஃபிஷஸ் மட்டும் தான் நான் சோர்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. நான் இந்தியன் பிரீட் எடுக்க மாட்டேன்னு இல்ல, இந்தியன் பிரீட்ல நல்ல குவாலிட்டி எடுத்துட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இம்போர்ட்டட் எல்லாமே ஹேண்ட் பிக் பண்ண பீசஸ். நான் எல்லா டைமும் நான் போய் எடுத்து வந்த பீஸ் மட்டும் தான். டைரக்டா போய் எடுத்துட்டு வந்தது. ஓகே. இப்ப கடைசியா வந்து ஒரு 2.5 மாசம் முன்னாடி போயிருந்தீங்க. ஜூன் ஸ்டார்டிங்ல போயிருந்தேன். ஜூன்ல போனது. அப்ப செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்த ஸ்டாக் தான் இருக்கு. ஓகே. ஓகே. இப்ப இருக்கிறதுல உங்களுதுல எது ஹைலைட்டான ஸ்டாக்கோ முதல்ல அதை பார்க்கலாம். எது பார்க்கலாம்? மெயினா வந்து நம்ம கிட்ட இருக்க வந்து கேமல்ஸ். ஃபர்ஸ்ட் கேமல்ஸ் பார்த்துடலாம். இது என்ன ப்ரோ? ஒரு 3 இன்ச் இருக்கும்ல ப்ரோ? இது ஒரு 2.5 to 3 அந்த சைஸ்ல இருக்கு. 2.5ல இருந்து 3. ஓகே. ஓகே. பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் நீங்க ஹேண்ட் பிக் பண்ணதானே? எல்லாமே ஹேண்ட் பிக் பண்ண பீசஸ். யோப்பா. என்ன ப்ரோ வாரண்ட் பிளாக் பெயிண்ட் எடுத்து அடிச்சிட்டீங்களா? இது ஆக்சுவலா வந்து பிளாக் ஜீன் சொல்லுவாங்க ப்ரோ இதோட லைனேஜ். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து ப்ராப்பர் அந்த பிளாக் ஜீனோட பிரீடர் கிட்ட இருந்து நம்ம டைரக்டா போய் ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்து வந்தது. இல்ல பிளாக் ஜீன்ன்றது அது பிளாக்கா வரக்கூடிய கேமல்ஸ். ஆக்சுவலா பிளாக்கா வரக்கூடிய கேமல்ஸ் தான் அது. அதே மாதிரி பிளாக் ஜீனுங்கிறது கேமல் மட்டும் தானான்னு கேட்டா கேமல் மட்டும் கிடையாது. பிளாக் ஜீன் காம்பாஸும் இருக்கு. பட் நம்ம வந்து அந்த பிளாக் ஜீனோட ஆர்ஜின் ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, 2-3 ஸ்ட்ரெயினை கிராஸ் பிரீட் பண்ணி அந்த லைனேஜை கிரியேட் பண்ண செல்லர் கிட்ட இருந்து நம்ம டைரக்டா போய் ஹேண்ட் பிக் பண்ணி பிளாக் ஜின்னு ஒருத்தர் தாய்லாந்துல உருவாக்கி இருப்பான். அவன்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா இப்ப வந்து நிறைய பேர் அதை வந்து நிறைய இடத்துல சர்க்குலேட் ஆயிடுச்சு. பட் நம்ம ஏன் இவங்க கிட்ட டைரக்டா எடுத்தோம்னா இவங்க தான் அதை கிரியேட் பண்றது. ஓகே. இப்ப இது வந்து மேல் தானா? ஒருவேளை டார்க்கா இருக்கிறதுனால ஃபீமேலோ நினைச்சேன். ஃபீமேல்ஸ் எக்லே பண்றப்ப டார்க் ஆகும்ல? ஆமா ஆமா. ஸ்ட்ரெஸ் மார்க்ஸ் வரும். பட் இது வந்து இதோட கலரேஷன் இதுதான். ஆமா. ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம பேரண்டா அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம கிட்ட சில பிரீடர்ஸுமே நிறைய பேர் கேக்குறாங்க. ஓகே. இன்னொரு டைரக்ட் கஸ்டமரே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இப்போ காம்பா சில பேர் எக்ஸ்பென்சிவா வாங்கி கலெக்ஷன் வச்சுக்கிறாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து எனக்கு நல்ல கேமல் வேணும்னே நிறைய பேர் நம்ம கிட்ட போய் கேக்குறாங்க. அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. இல்ல கேஎம்எலோட அந்த அருமை வந்து இன்னும் புரிய மாட்டுது. கம்ஃபா தான் எக்ஸ்பென்சிவ், கேஎம்எல்லாம் சீப்பான ஃபிஷ் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. ஆக்சுவலா நான் லாஸ்ட் டைம் போனப்போ வந்து ஒரு பேரண்ட் ஒன்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செல்லர்ட்ட அங்க விசாரிக்க சொன்னா தெரிஞ்சோம் கேஎம்எலோட வேல்யூ என்னன்னு. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம வந்து
காம்பாஸ் நல்ல குவாலிட்டி எடுக்கிறது கஷ்டம் தான். அதே மாதிரி கேமல் ஆவரேஜ் குவாலிட்டிக்கும் நல்ல குவாலிட்டிக்கும் இருக்கிற ஒரு கிளாரிட்டி நம்ம தெரிஞ்சு அந்த எடுக்கிறதுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா F2 வரைக்கும் நம்ம காம்பான்னு சொல்லிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த F3ங்கிறதோ F4ங்கிறதோ அதோட பேரண்ட்டை பொறுத்து நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். SRD போட்டும் காம்பா கொண்டு வரவங்க இருக்காங்க, கேமல் போட்டும் கொண்டு வரவங்க இருக்காங்க. ஆமா ரைட். இதுவும் அதே எதுவுமே F4 கேமல் கிடையாது. F4 இல்லையா? F4 என்ன ப்ராப்பர் கேமல் கேமல் பேரண்ட்ல இருந்து வந்து. ஓ, ஏன்னா அதனாலதான் நமக்கு இந்த சைஸ்ல வந்து இவ்வளவுதான் ஹெட் இருக்கும். ஓகே ஓகே. இதுவுமே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி எடுத்தனால நமக்கு இந்த சைஸ்ல எவ்வளவு ஹெட் தெரியுது. ஓகே. பட் நல்ல ப்ராப்பர் கேமல் லைனேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் பொட்டன்ஷியலே இருக்காது. இந்த ஃபிஷ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 100% மேல் தான் இது. ஓகே. ஆனா இது வந்து இவ்வளவுதான் ஹெட் இருக்கும். ஹெட் கம்மியா இருக்கு. ஆனா வளர வளர வளரதான் அது இன்னும் நமக்கு அந்த பொட்டன்ஷியல் இன்னும் பம்ப் ஆகும். ஓகே. இப்ப ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபிஷ் கம்மியான ஹம்ப் இருந்தாலும் இதை பிரீட் பண்றப்ப நமக்கு நல்ல ரிசல்ட் வரும்ல? கண்டிப்பா. அந்த லைனேஜ்னா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே. நல்லா இருக்கு இவனோட மார்க்கிங்லாம். நம்ம அங்க போய் நம்ம இதோட பேரண்ட்ஸையுமே நம்ம பாப்போம்ல. இவன் செமையா இருக்கான் ப்ரோ. இந்த யூடியூபர்லாம் வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு தானே? இப்படிலாம் கேமரா ஆன்ல இருக்கப்பதாங்க சொல்லுவாங்க, நம்பிடுவாங்க. உண்மையா சொல்லுங்க. உங்களுக்கு என்னை எங்கேயாச்சும் உதவாங்க வேண்டியது. இவன் ஆனா சூப்பரா இருக்கான் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி இந்த F3 F4லாம் நமக்கு கேஎம்எல்ஸ் வருது. F3லயே SRD போடுறதுனால அதுலயுமே உழுவுது. அதுல ஆனா கம்ஃபோட ட்ரேட்ஸ் வந்து நமக்கு அதிகமா வரும். கண்டிப்பா. அது ஒரு விதமான ஒரு பியூட்டிஸ் வரும். இப்ப இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, ஆனா கம்ஃபர்ட் ட்ரேட்ஸ் கிடையாது. கேஎம்எலுக்குன்னு இருக்கக்கூடிய போலிங்ஸ், பாடி ஷேப். ஆக்சுவலா வந்து நம்ம ஏன் காம்பா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாடி பேட்டர்ன் இருக்கும். ஆமா ஆமா. சோ மோஸ்ட் ஆஃப் தி காம்பாஸ் எல்லாமே கேஎம்எல் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. கேஎம்எல் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி ஆள்லாம் கம்ஃபா பேஸ் பண்ணி தான் கேஎம்எல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா கேமல் பாடி பேட்டர்ன் லென்த்தியா இருக்கும், பாடி பேட்டர்ன் லென்த்தியா இருக்கும். ஆப்வியஸா இதோட அந்த கேரக்டரே பாத்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப லென்த்தி. நீங்க காம்படிஷன்ல மீன் பாத்துருப்பீங்க. சோ மோஸ்ட் ஆஃப் தி பீசஸ் பாத்தீங்கன்னா லென்த்தியா இருக்கிறது மட்டும் தான். ஷார்ட் பாடிலாம் நம்ம பாத்துருக்கவே மாட்டோம். நல்ல நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு லைனேஜ் கொண்டு வரணும். இந்த நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலா சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அந்த அவுட்புட் நம்ம கொண்டு வரலாம். பரவாயில்ல ப்ரோ. போற இடத்துல கூட போலிங்ஸ் இருக்கு. ஒன்னும் இல்ல ப்ரோ, பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நல்லா எல்லா இடத்துலயுமே போலிங்ஸ் இருக்குன்னு இதை எடுத்துட்டோம். ஆமா, அதான் ப்ரோ சொன்னேன். இதுவும் பிளாக் ஜீன் தான்ல? செம்மையா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு நீங்க எடுத்தது எதுனா பிளாக் ஜீன்ல ஃபீமேலா டர்ன் ஆயிருக்குங்களா? இல்ல, டர்ன் ஆகல. அவங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. இந்த விஷயம் என்ன கையில பிடிச்சு காட்டுறீங்களா ப்ரோ? ஓகே. பயங்கரமா இருக்கு. இது மேல் தான்? இது மேல் தான். ஓகே. மேல் ஃபீமேல் எல்லாமே நான் செக் பண்ணிட்டீங்க? செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. சூப்பர். ஓ, செக் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஏன் ப்ரோ ஃபீமேல்ஸ் எதுவும் எடுக்கல? ப்ரோ ஆக்சுவலா ஃபீமேல்ஸ் வந்து நம்ம ஃபீமேல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான லைனேஜ்னா சேலுக்கு இருக்காது, சேல் பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இன்னொன்னு ஃபீமேல்ஸ் நம்ம எடுக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். 80,000 பாத் 90,000 பாத் சொல்லுவாங்க. நமக்கு எப்படி ஒரு 2 லட்சம் ரூபாய் குறையாம நல்ல ஃபீமேலுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா நம்மளால எடுக்க முடியாது. ப்ரோ இப்ப கேஎம்எல்ன்றப்ப இதுல மேலும் பிரீட் ஆகும். ஆமா. அப்ப நம்ம மேல் வச்சு அந்த லைனை உடைச்சு எடுக்க முடியும். அதுக்கான ப்ராப்பர் ஃபீமேல் வேணும்ல. ஓகே. ப்ராப்பரா அந்த லைனே வேணும்னா ஃபீமேல் தேவை. அந்த ஒரு அந்த குவாலிட்டியான குட்டி நீங்க கொண்டு வரணும்னா ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கணும். மேலும் இருந்தாதான் அதே குவாலிட்டி வரும். ஓ ஓகே. அப்ப என்னதான் போட்டாலும் இத பிரீட் பண்ணா நல்ல குவாலிட்டி வரும். ஆனா இதே எக்ஸாக்ட் லைன் கொண்டு வர முடியாது. மேபி உங்ககிட்ட நல்ல ஃபீமேல் இருந்து இதை நீங்க பேர் பண்ணீங்கன்னா பை சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. ஓகே ஓகே ரைட். அந்த இன்னொரு மீனியம் பிடிச்சு காட்டுங்க ப்ரோ. இவனுக்கு கொஞ்சம் ரெட் நல்லா தெரியுதுல? ஆமா, இது வந்து ரெட் பேஸ். ஓகே. அட் தி சேம் டைம் இது பாத்தீங்கன்னா சேம் அதே லைனேஜ் தான், டபுள் ஃப்ளோரல் மார்க்கிங்ல இருக்கும். ஓகே. இந்த மார்க்கிங்கும் இருக்கும், இந்த மார்க்கிங்கும் இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு நேம் வந்து டபுள் ஃப்ளோரல் மார்க்கிங் சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி டெயில் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேன் டெயில்னு சொல்லுவாங்க.
நல்லா ஒரு வைடான பெருசா இருக்கும். நம்ம எஸ்ஆர்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வரும் டைல். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேன் டைல். பட் மீன் சின்ன மீன்ன்றனால இன்னும் அந்த ஃபேன் டைல் நமக்கு அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. ஆமா. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எவ்வளோ இன்டென்ஸா இருக்கு பாருங்களா இந்த ஃப்ளவர் லைன் பிளாக். ஆமா, ஹெட்ல இருந்தே வந்திருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ஹெட்ல இருந்தே உங்களுக்கு அந்த ஃப்ளோரல் மார்க்கிங் வந்திருக்கும். அதே மாதிரி கண்ல இருந்தே ஃப்ளோரல் மார்க்கிங் வந்திருக்கும். இந்த பிளாக் ஜீன்னா என்னன்றது இன்னைக்கு தான் பாக்குறேன். அதான் உண்மை. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரல் மார்க்கிங் வந்து இதோட க்ளோஸ் ஆகாம இது ஃபுல்லா இங்க வந்து திரும்ப. ஓகே, பட் ரொம்ப டார்க்கா இல்ல, ஆனா ஹெட்லயுமே நமக்கு ஃப்ளவர் லைனே வருது. ஆமா, இவன் வந்து நம்ம டேங்க்ல பார்த்தோம். ஆமா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபிஷ்ஷோட பிரதர் இது. ஓகே, இவனுக்குமே டபுள் ஃப்ளவர் லைன் தான். சேம் அதே மாதிரி ஹெட்லயுமே பாத்தீங்கன்னா ஹெட்ல அந்த எண்ட் வரைக்கும் அந்த ஃப்ளோரல் மார்க்கிங் போகும். ஓகே ஓகே, பிரதர்னா ரெண்டும் ஒண்ணா பிறந்தது. ஆமா, ஒரே பேட்ச். அதே மாதிரி அதோட டெய்ல் இதோட டைம் எல்லாமே இதோட. ஓகே, இதுக்கு ஃப்ளவர் லைன் மெர்ஜ் ஆயிருக்கிறதுனால ஆமா அப்படியே பாதி உடம்பு கருப்பா இருக்கு. நல்லா இருக்கும். இருக்கிறதுல பிளாக் ஆனதான் இவனை தானே சொல்லலாம். ஆமா ஆமா. ஓகே ஓகே, பாருங்க நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். எங்க எல்லாம் போயிடுச்சு ப்ரோ. எங்களை வைக்குது. ஈசல். சரி ப்ரோ, அடுத்து ஜிபிங்களா? ஆமா, இன்னமும் நிறைய கேமர்ஸ், இந்த லைன் ஃபுல்லா கேமர்ஸ் தான் இருக்கு. பட் இருக்கிறதுல பெஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட்ல போட்டிருந்தாரு. அதை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணிருக்கோம். போதும்ல ப்ரோ கேமல்? ஜிபி போலாம்ல? அடுத்து போலாம். இங்க வந்து 2 விஐபி ஜிபிஸ் வச்சிருக்காரு. ஸ்பெஷலா க்ரூம் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இன்னையோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இதோட கதை. என்ன ப்ரோ, லைட் வச்சாலும் ஈசல் எல்லாம் வந்து டேங்க்ல தண்ணியில விழுது. ஒவ்வொன்னா அழகா பிறக்கி சாப்பிடுதுங்க. சாப்பிடுது ஜிபிஸ். இது எப்படி ப்ரோ? இது எதுனா தனிப்பட்ட லைனேஜுங்களா இல்ல சேம் பிரீடரோட லைனேஜ் தான்? பிளாக் ஜீன் அதே அந்த பிரீடரோட ஜிபி லைனேஜ். ரொம்ப பயங்கரமான பிரீடரா இருப்பா போல. தனித்துவமா இருக்கு அவரோட மீன் எல்லாமே. பட் அந்த இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ப்ரோ கேபிள்ஸ், அதுக்கு இதுக்கு பாடி ஷேப், அந்த ஹம்ப், பேர்லிங்ஸ் அதெல்லாம் மாறுது இல்ல? மாறுது. ஏன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் தி ஃபீமேல்ஸ் சிமிலரா யூஸ் பண்றாங்க. ஓகே, பட் மேல்ஸ் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க யூஸ் பண்றதுல. மேல்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, அப்ப இதுக்கு ஜிபி பேரண்ட் போட்டுட்டு ஃபீமேல்ஸ்ல டார்க் சேஞ்ச். ஆமா. ஓகே ஓகே, பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த செட்டப்பை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான க்ரூமிங் செட்டப் இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அந்த கீழே யூஸ் பண்ண கிராவல்ஸே பாத்தீங்க அப்படின்னா சில பேர் நிறைய பேர் அந்த ஒயிட் கலரு, அந்த சாண்டு, இல்ல அந்த பலிங்க மாதிரி கலர் அடிச்ச மாதிரிலாம் கலர் இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. கேட்டா மீன் கொட்டி மீனுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த கல்லுனால எந்த இம்பாக்டுமே ஃபிஷ்ஷுக்கு ஆகாது. சோ இது வந்து நேச்சுரல் கிராவல்ஸ் நம்ம போட்டிருக்கிறது. மார்க்கெட்ல ஃபிஷ்ஷுக்கு கலர் ஹைலைட் ஆகுது ப்ரோ. கண்டிப்பா. ஏன்னா நான் ரெட் சிப்ஸ் வச்சிருக்கேன். என்னைய பார்த்துட்டு ரெட் சிப்ஸ்னாலதான் ஹைலைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா ரெட் சிப்ஸ் ஆல மட்டும் ஹைலைட் ஆகுதுன்னு கேட்டா அப்படிலாம் ஹைலைட் ஆகல. ஓகே ஓகே. அதோட இப்போ இந்த நார்மலா நீங்க பார்க்கிற ஜிபிக்கும் இந்த ஜிபிக்கும் பார்த்தா இந்த கலர் இன்னும் காட்டுறதுக்கான பொட்டன்சியல் இருக்கு. அதை நான் வந்து இந்த மாதிரி கிராவல்ஸோ இல்ல மிரரோ இல்ல பேரட்டா நான் போட்டு எடுக்கிறப்போ எனக்கு இன்னும் பெட்டர் கலர் காட்டும். ஜெனெடிக்ஸ்ல அந்த ஸ்ட்ரென்த் இருந்தா தான் அது வெளி காட்டும். இது நார்மலா ஒரு பேடான ஜிபியை வச்சு நான் என்னதான் நான் பண்ணாலும் வராது. மேஜிக் கிடையாதுன்றீங்க, இருந்தாதான் அதை வெளிக்கொண்டு வர முடியும். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இது பாக்குறப்ப ஒரு தாய்லாந்து செட்டப் ஃபீல் வருது. ஏன்னு தெரியல, நானும் இதே கல்லு தான் போட்டிருக்கேன். ஆனா இந்த டேங்க் அந்த ஆல்கியஸ் எல்லாம் இருந்து இந்த க்ரூமிங் மிரர் எல்லாம் வச்சு ஒரு தாய்லாந்து செட்டப் ஃபீல். தாய்லாந்து செட்டப்னு ஒன்னா ஒரு நானும் தாய்லாந்து போயிருக்கேன். நீங்க போனப்ப ரொம்ப டெப்தா இறங்கி தேடி இருப்பீங்க. நான் அப்படி போல நான் வீடியோக்குன்னு போனேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் எதனா வித்தியாசமா பார்த்துருந்தீங்களா? ஃப்ளோரான் சம்பந்தமானது நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி கேக்குறீங்க. எதா இருந்தோம் மேஜிக் வாட்டர் எல்லாம் ஒண்ணு பார்த்தேன். ஆமா, மேஜிக் டிராப்ஸ் அந்த மாதிரிலாம் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். பட் எனக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா அதை இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஓகே ஓகே. ஆகுது ஆகாது அடுத்த பட்சம் வித்தியாசமா எதனா ஒரு ஹைலைட் பண்ணி நான் நிறைய பார்த்தேன். இப்போ இங்க நம்ம அந்த ஜீசெட்ல மினரல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆமா, அது மாதிரி நிறைய பிராண்டோட மினரல்ஸ் அங்க பார்த்தேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அந்த கலர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு அந்த சில பவுடர்ஸ், ஹார்மோன்ஸ் பாத்துருந்தீங்களா? ஹார்மோன்ஸ் பார்த்தேன். ஓகே, நான் ஹார்மோன்ஸ் பாத்துருந்தேன்.
எந்த மாதிரி அப்படின்னா முட்டிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, ஒரு சின்ன ஒரு சாதாரண அக்சசரிஸ் இருக்கிற ஒரு மீன் கடை, அங்க ஹார்மோன் பாக்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஆமா. அதுதான் எனக்கு ஆக்சுவலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து கலர் ஃபுட் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டா சில செல்லர்ஸ் யூஸ் பண்றாங்க தான். இல்லன்னா நம்ம சொல்றது இவ்வளவு அவைலபிலிட்டி இவ்வளவு இருக்கு, அதான் சொல்றேன் பொட்டி கடையில கிடக்குது ஹார்மோன். ஏன்னா இங்க நம்ம வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து இங்க நம்மளால வந்து லீகலா யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இங்க இல்ல. ப்ராடக்ட்ஸ் கிடையாது அங்க இருக்கு. அங்க வந்து லீகலாவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓ ஓகே. அவங்க கண்ட்ரி டேர்ம்ஸ்க்கு அதை அவங்க யூஸ் பண்ணலாம். பரவாயில்ல ப்ரோ, எல்லா ஈஸிலையும் முடிச்சிருச்சு. ஈஸில இல்ல பாருங்க. ஆமா. ஜிபி எக்கச்சக்க ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ? நிறைய இருக்கு ப்ரோ. சைஸஸ் எல்லாமே 4 to 5 inches இருக்கும் போலயே. 4 inches above தான் ப்ரோ எல்லாமே இருக்கு. 4 inches above தான். ஆமா ஆமா. மெயினா இந்த பிரீடர்ஸ்க்காக எடுத்திருக்கீங்களோ? இல்ல பிரீடர்ஸ் சில பேர் வந்து ஃபுல்லி ஃபேடடா ஓகே கொஞ்சம் நல்ல ஹெட் பொட்டன்ஷியலோட கேக்குறாங்க. சோ அந்த ரீசன்காக இந்த பேட்ச். ஜிபி லைனேஜா இல்லாம ஆக்சுவல் ஃபேடட் ஜிபி கேக்குறாங்க. ஆமா. ஓகே ஓகே. நீங்க எப்படி ப்ரோ இம்போர்ட் பண்றீங்க, டைரக்டா போய் எடுக்கிறீங்க? உங்களுக்கு இந்த பிரீடிங் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்கு பிரதர். பேரண்ட்டுக்கான வீடியோ போக போக காட்டுறேன். பேரண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? பேரண்ட்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ்க்கு நான் ஹோல்ட் பண்ற விஷயத்து இருக்கு. இப்ப எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. இதுல ஜிபிஸ்ல உங்களுக்கு எதனா ஃபீமேல் வந்ததுங்களா? இல்ல வரல. எதுவுமே மாறி வரல. ஆமா. நானே எதனா ஒன்னாச்சு லக்ல வந்துருமான்னு பார்த்தேன். ஓகே வரல. ஓகே. தாய்லாந்துல டைரக்டா போய் ஃபீமேல்ஸ் எதனா பிக் பண்ணீங்களா? இந்த டைம் இதை பிக் பண்ணல. ஏன்னா மேல்ஸ் வந்து நமக்கு ஒண்ணு இல்ல பிரதர். அப்படியே இந்த மீன் வாங்கலாம். இப்போ இந்த சைஸ்ல நமக்கு வந்து ஃபீமேல் கிடைக்குது அப்படின்னா நான் என்கிட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல இல்லைன்னா ஆக்சுவலா அந்த ஃபீமேலும் வளர்ந்துடும், இல்ல சின்ன இடத்துல போட்டு ஸ்டன் பண்ற மாதிரி ஆயிரும். ஆமா ஆமா. சோ நான் மேல் என்கிட்ட நல்லா பெரிய மேல் இருக்குன்னா நமக்கு ஃபீமேல் சோர்சிங்கிறது ஈஸியா நம்ம பண்ணிடலாம். ஏன்னா மேல் வாங்கணும் வளர்க்கணும். அப்படி இல்லப்பா எனக்கு கரெக்டா ப்ரீடிங் மேலாதான் நான் எடுக்க போறேன் அப்படின்னா அவங்க தண்ணிக்கும் நம்ம தண்ணிக்கும் அந்த மேல் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கே டைம் எடுக்கும். பெரிய ஒரு 1 lakh 1.5 lakh ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மேல எடுத்து நம்ம தண்ணிக்கு வந்து அது ஃபெர்டைல் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்கு. ஏன்னா எடுக்கதே அந்த பர்பஸ்க்காக தான். சோ நம்ம இந்த மாதிரி ஜூவில இருந்து நம்ம எடுத்து சைஸ் பண்றோம் அப்படின்றப்ப நம்ம அந்த ஃபெர்டிலிட்டிக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே. அப்ப இதுதான் பெட்டரா இருக்கும். ஆமா. இன்னொரு டைம் கன்சியூமிங். ஆமா. பிரைஸ் வைஸும் நமக்கு இது பெட்டரா இருக்கும். இந்த நம்ம சொல்லுவோம்ல ப்ரோ மனுஷங்கள்ல இந்த திருட்டு பார்வைடு. ஆமா. அது மாதிரி தெரியுது ப்ரோ இதுக்கு பாக்குறதுக்கு. சங்கடைஸ் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும் ப்ரோ. கொஞ்சம் ஆட்டிடியூடான சங்கடைஸா இருக்கு. பாக்குறதுக்கு வந்து முறைக்கிற மாதிரி இருக்கும். முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் ப்ரோ அப்படிதான் இருக்கு எனக்கு. கலரும் பழைய ஜிபி கலர் எல்லோ ரெட். இந்த கலரேஷனே இப்ப வர்றது இல்ல, எல்லாம் ஆரஞ்சு ரெட்டுக்கு போயாச்சு. ஆமா. ஆரஞ்சு தான் இப்ப எல்லோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ரைட். அதுக்குதான் ஃபுட் இருக்கே, ஆரஞ்சு எல்லோ ஆகிறதுக்கு, எல்லோ ஆரஞ்சு ஆகிறதுக்கு. ஆரஞ்சு எல்லோ ஆக்குறது, எல்லோ ஆரஞ்சு ஆக்குறது தான் ப்ரோ யூஸ் பண்ணி இதெல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. அப்படிதான் நடப்பாங்க. நீங்க நல்ல சூப்பர் கிரேடா எடுத்து அது வந்து எதிர்பார்த்த மாதிரி மாறாம வேற மாதிரி மாறி இருக்கா? ஏன்னா 2 மாசம் ஆச்சு நீங்க எடுத்து. அந்த மாதிரி மோஸ்ட்லி எதுவும் மாறல. எடுத்த எல்லாமே நல்லா ஆகுற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா இப்ப இந்த கண்டிஷனுக்கு கொஞ்சம் ஹெட் டவுன் ஆயிருக்கும் நிறைய பீசஸ். கிளைமேட்னால கலருமே பாத்தீங்கன்னா நிறைய பீசஸ்ல வந்து பேடா இருக்கும். கொஞ்சம் கலர் டல்லான மாதிரி இருக்கும். பட் இது வந்து கலர் டல் ஆகல. ஃபேடர் தான் இது. ஒயிட் ஜிபி சொல்லிக்கலாம். ஒயிட் ஜிபின்னு சொல்லிக்கலாம். இங்க லைட்டிங் கம்மியா இருக்கு, என்னோட ஒயிட் தெரிய மாட்டேது. ட்ரூ மான்ஸ்டர் ரெட்ல. ஆமா. இந்த பேச்சுக்கு சொல்ற மான்ஸ்டர் ரெட்லாம் கிடையாது இது. ஆமா. ஓகே. பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் டைரக்டா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்தா? ஆமா. நீ ஸ்டார்டிங்ல சொன்ன நல்ல குவாலிட்டி எஸ்ஆர்டிஸ். ஓகே. இந்த விஐபின்ற அந்த வேர்டு இருக்குல்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஐபி வந்து 2 டேர்ம்ஸ்லமே நான் பாக்குறேன். ஓகே. அது கேக்குற கஸ்டமரை பொறுத்து. விஐபி பட்ஜெட்ல வரவங்களுக்கு அது விஐபியாவும் பார்க்கலாம். ஓகே. இல்ல நல்ல போலிங்ஸோட கேக்குறவங்களே நம்ம விஐபியா பார்க்கலாம். இன்டென்ஸ் போலிங். ஓகே. ரொம்ப அழகா. இது வந்து இது எனக்கு இது இந்த ஃபிஷ் வந்து ஆக்சுவலா இன்னும் நல்ல ஹெட். ஓகே. எனக்கு இந்த மாதிரி ஐ
இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆக்சுவலா சன்கன் ஐஸ் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு தடவை சன்கன் ஐஸ் மீன் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கேன். ஆனா அத வந்து ஸ்பெசிபிக்கா ரொம்ப நம்ம அழுத்தி சொல்ல வேணாம். ஓகே. நான் ஏதாவது ஸ்பெஷலா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஊரெல்லாம் போய் சன்கன் ஐஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே. பார்வை கொடுத்துறோம் ப்ரோ. இல்ல தனிப்பட்ட முறையில வந்து சன்கன் ஐஸ் பிடிக்கும். பாருங்க இவரு மாட்டி வர்றதுக்குள்ள இதெல்லாம் சொல்றாரு. அழகா இருக்கு. இல்ல அப்படி இல்ல ப்ரோ, சன்கனைஸ் வாங்க முடியாதுன்னு இல்ல. சன்கனைஸ் இந்த எஸ்ஆர்டி எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா இல்ல. இதுல இருக்க சன்கனைஸ் பிடிச்சிருக்கு, இந்த பாலெட் பிடிச்சிருக்கு. பட் எஸ்ஆர்டி அதுதான் எனக்கு கம்ஃபா ஆப்வியஸ். நானு ஓகே. அந்த மாதிரி ஒரு பிடிச்ச மீன் கிடைக்கிறப்ப ஒரு ஃபார்ம்ல வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தனா தூக்காம இருப்பேனா, அவ்வளவுதான் தூக்கிடுவேன். ரைட் ப்ரோ. அடுத்து பக்கத்துல எஸ்ஆர்டிஸ் தானே? எஸ்ஆர்டிஸ்க்கு நல்லா பெரிய டேங்க் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா நமக்கு நான் பர்சனலா நான் க்ரூம் பண்ணி பார்த்ததுல வந்து எஸ்ஆர்டிஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்குலாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பியூட்டிஃபுல்லா க்ரூமா இருக்கு, நல்லா வருது. நம்ம ஏன்னா காஸ்ட்லி மீன் தான் பெரிய இடத்துல போடணுன்ற மாதிரி யோசிக்கிறோம். அப்ப ஒரு சில செல்லர் வந்து உங்ககிட்ட 2 அடி டேங்க் தான் இருக்கா, அப்ப எஸ்ஆர்டி போயிருங்க அப்படின்வாங்க. அதுக்கான பதில் ஆக்சுவலா உங்களுக்கு மத்த வெரைட்டிஸ் அளவுக்கு எஸ்ஆர்டி பெருசா வளராது, சைஸ் வராது. இடம் தேவைப்படுதுன்றீங்களே ப்ரோ. ஆக்சுவலா அதுக்கு பேசிக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தானே அதால ஹெல்த்தியா இருக்க முடியும். என்ன நான் எந்த கஸ்டமரையுமே நான் 2 feet டேங்க் போதும்னு நான் சொல்லவே மாட்டேன். எந்த ஃப்ளோரானுக்குமே பத்தாது. ஆமா, ஏன்னா நான் மினிமம் சஜஸ்ட் பண்றதே 3 feet ஆச்சும் லென்த் இருக்கணும். ஓகே ஓகே. ஹைட் ஒரு 1.5 feet இருக்கணும், வித் வந்து ஒரு 1.25 இருக்கணும். ஓகே. சோ அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அது இருந்துட்டு இருக்கும். நம்ம சின்ன இடத்துல போட்டு அத நம்ம டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்ச இந்த மாதிரி கிரேட்ல எத்தனை எஸ்ஆர்டி ப்ரோ இருக்கு? என்கிட்ட ஒரு 10 pieces இருக்கு. இந்த மாதிரியே 10 pieces இருக்கு. சூப்பரா இருக்கானுங்க ப்ரோ. இப்ப எஸ்ஆர்டினாலே லைஃப் வராதுன்றாங்களே, அது எப்படி ப்ரோ? இந்த மாதிரி ஃபிஷஸ்ல லைஃப் நமக்கு இருக்குமா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு நான் எஸ்ஆர்டி லைஃப் வராதுன்னு சொல்றது வந்து அந்த பிரீடரோட குவாலிட்டி தான் ப்ரோ. நம்ம போய் சூஸ் பண்ணி ஒரு பிரீடர் கிட்ட இருந்து எடுக்கிறோம்ல, அந்த குவாலிட்டியை பேஸ் பண்ணி சில பிரீடர்ஸ் வந்து இன்பிரீட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இன்பிரீட் பண்றப்ப இதை விட பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். ஆனா அது ஹெல்த்தியா இருக்குமான்னு கேட்டா லாங் ரனுக்கு அது ஹெல்த்தியா இருக்காது. ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு நல்ல லைனேஜா பார்த்து நல்ல மீனா எடுத்துட்டு போயிடலாம். ஓகே ஓகே. ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா. ஆமா. அப்ப நம்ம கிட்ட பிசினஸ் வைஸ் தப்பா போகும்ல ப்ரோ? இதே மீன் வந்து மத்த செல்லர் கம்மியா தரான்ட்டு வந்து நிப்பாங்களே கஸ்டமர்ஸ் எல்லாம். வராங்க தான், ஆனா நம்ம சொல்லி புரிய வைக்கிறப்போ நம்ம நிறைய கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. எடுத்தோடனே முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஓகே. இருட்டி வச்சு அதான் லைட் வச்சு நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஓகே வாங்க அடுத்து பார்க்கலாம். இது இன்னொரு எஸ்ஆர்டி. ஆமா. இதெல்லாம் அப்படியே ரெடி பேரண்ட் சைஸ் இருக்கும் போல. ஆமா ஆமா ஆமா. ஓகே. இப்ப எஸ்ஆர்டியா இருக்கட்டும், கேஎம்எல் இருக்கட்டும், ஏதோ ஒரு மீன் இப்ப கஸ்டமருக்கு எந்த சைஸ்ல இருந்தா பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஜூவி சைஸ். ஜூவி சைஸ் தான். ஜூவி சைஸ் தான். 7 இன்ச்ல எஸ்ஆர்டி இருக்கீங்க. இது வந்து ப்ரோ சில பேர் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அவங்க ஷோகேஸ் யூனிட் ரெடியா ஒரு மீன் அவங்களுக்கு வந்து அந்த டேங்க்ல அந்த மீன் போட்டு இருந்தா போதும், அவங்க ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி என்கிட்ட கஸ்டமர்ஸ் கேட்ட ரீசன்னால இத மட்டும் போடுவாங்க அவங்க. அவ்வளவுதான். க்ரூம் பண்ணி அழகா ரசிச்சு வளர்க்குறவங்களுக்கு சின்ன மீன் தான் பெஸ்ட். ஓகே ஓகே. அப்ப அந்த அடுத்த கிரேட்ல அந்த பாலெட்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தீங்கல்ல? ஆமா. இங்க இருக்கிறது பாலெட்டா? இப்ப இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் யாருக்கு செட் ஆகும்? இந்த மாதிரி ஃபிஷஸ் சேம் பீப்புள் தான். இது என்ன ப்ரோ மண்டேல சைனீஸ்ல எழுதி இருக்கு? அதுவுமே பெருசுதான், சைஸ் பெரிய மீன் தான். ஓகே ஓகே. பா தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்கு ப்ரோ. ஆமா. யூடியூப்ல ஏதாச்சும் கை விட்டு மண்டே டேமேஜ் பண்ணிட்டா பைசா கேட்பீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டோம். செமையா இருக்கானா? ஜிபி கேஎம்எல்ங்களா? ஆமா ப்ரோ. இந்த மாதிரி பேர்லிங்ஸ் கம்மியா இருந்தா இதை வெறும் ஜிபின்னு சொல்லணும்வாங்களே, இது ஜிபின்னு சொல்லலாமா இல்ல ஜிபி கேஎம்எல்னு சொல்லலாம்? இல்ல ப்ரோ, இது ஜிபி கேஎம்எல் தான். இது கேஎம்எல் தான். ஆக்சுவலா வந்ததை விட இப்ப நல்லாவே ஃபேடா இருக்கு. இன்னொன்னு வந்து இது ஃபெர்டைல் மேல். இது ஃபெர்டைல் மேல். ஆமா. ப்ரீடிங்காக எடுத்து. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ஷார்ட்டா மவுத் இருக்கு. ஆமா. இதுதான் ப்ராப்பர் கேமலோட கேரக்டர்ஸ். இதுதான் இந்த ரெக்டாங்குலர் பாடி. இதுக்கப்புறம் இன்னும் இதோட ஹம் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். இதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. சன்கனைஸா? இது சன்கனைஸ் கிடையாது, ரொம்ப கிடையாது.
பட் கொஞ்சம் உள்வாங்கிதான். ஆமா ஆமா ஷார்ட்டா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட் ட்ரைட்ஸ் தான் இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் ப்ரீடிங்காக எடுத்திருக்கீங்க. ஆமா. ஓகே ரைட். அடுத்து பார்க்கலாம். வீஜா ஹைபிரிட்ஸா ப்ரோ? ஆமாங்க ஹைபிரிட்ஸ். இப்போ வீஜாஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். 1 2 வச்சிருப்பாங்க. வீஜா ஃபார்ம்ஸ்க்கு போயிருக்கேன். ஒரே ஃபார்ம் தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்ப வீஜாஸ் ஆனா உங்ககிட்ட வந்து அடுக்கி வச்சிருக்கீங்க. அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி வீஜாஸ்ல எதிர்பார்க்க? என்கிட்ட வர கஸ்டமர்ஸோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே ஃப்ளவரான் ஹாபிஸ். ஓகே. யாரும் வீஜா ஹாபிஸ் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வீஜா நான் நல்லாதான் வளர்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் செலக்டட் வீஜா குவாலிட்டி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். செலக்டடா? ஆமா. ஓகே. இம்போர்ட்டடுங்களா இல்ல? இம்போர்ட்டடும் இருக்கு, ஹோம் பிரீடும் இருக்கு. ஓகே ஓகே. இந்தியன் பிரீட் இருக்கு. இந்தியன் பிரீட். இவன் ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீஜாஸ்ல ஹெட்லாம் எப்படி ப்ரோ? ப்ரோ இப்போ வந்து ஹைபிரிட் சின்ன பொறுத்த வரைக்கும் மத்த வெரைட்டி ஆஃப் வீஜாஸை கம்பேர் பண்றப்போ ஈஸியா இதுக்கு வந்து ஹெட் பொட்டன்ஷியல் வந்துரும் ப்ரோ. ஹைபிரிட் சின்ன இங்க இருக்க எல்லாமே ஹைபிரிட் சின்ன தான். ஹைபிரிட் சின்னும் இருக்கு. சின்ன இருக்கு. அப்ப வேற என்ன இருக்கு? ஹைபிரிட் சின்ன என்கிட்ட ஃபேடர் ஜீன் இருக்கு. ஃபேடர் ஜீனா? காட்டுங்க எதனா ஒண்ணு. சின்னதுதான் இருக்கு. ஓகே. ஓகே. வீஜாலே ஃபேடர் ஜீன். ஆமா. எல்லோ பேஸ்ல வரும் இது. எல்லோ பேஸ்ல. ஓகே. க்ரூமிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. 1 இன்ச் இருக்குமா? 1 இன்ச் இருக்கு. 1.5 இன்ச் இருக்கு. இங்க கூட எஸ்ஆர்டி இருக்கு போல. ஆமா. இதெல்லாம் பேரண்ட்ரா? ஆமா. கொஞ்சம் மெடிசின் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஹைபிரிட் சின்ன இருக்கு. மெலனோரஸ் இருக்கு. மெலனோரஸ் இருக்கு. பிரிடோரி இருக்கு. ஓகே. அப்ப இந்த ஃபிஷன் வந்து கொஞ்சம் இந்த ஃபிஷஸ்க்காக ரா ஜீன்ஸ். ஆமா ஆமா. என்னோட கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். உங்களோட கலெக்ஷனா? இல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம கேமரா எடுத்துட்டு வந்தாதான் பின்னாடி ஓடிடுறானுங்க. ஆமா. இன்னொன்னு இப்போ எல்லாமே சிமிலராவும் இருக்காது இதுல. ஒன்னொன்னு ஒரு யூனிக் பேட்டர்ன்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா. இல்ல இந்த மீன் ரொம்ப அழகா இருக்கு. பர்பிள் எல்லோ பேஸ்ல இருக்கு. இது நல்ல ரெட் பேஸ். ஆமா நல்ல ரெட் பேஸ் இது. நான் உங்களுக்கு வீடியோல கருப்பு கலர்ல தெரியுது. இல்ல லைட்டிங் தான். இப்ப வீஜாஸ்ல வந்து நிறைய இடம் கொடுக்கணும் அப்படின்னுவாங்க. நீங்க பார்ட்டிஷன்ஸ் தான் போட்டிருக்கீங்க. உங்களோட கலெக்ஷன்ஸ்னு சொல்றீங்க. அது எப்படி? அப்ப இல்ல அடுத்து இன்னொரு யூனிட் பில்ட் ஆயிருக்கு. கட்டிட்டு இருக்கீங்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீஜாஸ்க்கு மட்டும் தான். வீஜாஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மட்டும் தான். ஓகே. நியூட்டன் வீஜா ஃபார்ம். அப்படி கிடையாது. அப்படி பண்ண மாட்னீங்க நீங்க. ஓகே. இங்க வேற எதுனா ராஜின்ஸ் இருக்கா அதர் தென் வீஜாஸ்? ராஜின்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வீஜாஸ் இல்லைன்னா எங்கிட்ட எஸ்ஆர்எம்ஸ் கொஞ்சம் இருக்கு. எஸ்ஆர்எம் காட்டுங்க ப்ரோ. ஃபேடான எஸ்ஆர்எம். ஆமா. மேலா ஃபீமேலுங்களா? இது மேல் தான். மேல் தான். ஓகே. இப்ப எஸ்ஆர்எம்ன்றது சூப்பர் ரெட் மங்கி. நல்லா ரெட்டிஷா இருக்கும். இப்ப இவன் வந்து அந்த நீங்க ஃப்ளவரான்ல எந்த வெரைட்டி நீங்க எடுத்தீங்கனாலும் ஓகே. ஆக்சுவலா எல்லா வெரைட்டியுமே நல்ல க்ரூமிங் வேணும். பட் எஸ்ஆர்எம்க்கு இன்னும் பெட்டர் க்ரூமிங் வேணும். ஓகே. ஏன் அப்படின்னா மீன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனிச்சுன்னா கூட அதோட கலர் ரொம்ப டிம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ இது ஃபேட் ஆகி ஃபுல் ரெட்ல இருக்கக்கூடிய ஃபிஷ் தான். ஆமா ஆமா ஆமா. ப்ராப்பர் க்ரூமிங் இருந்தா கலர் வந்துரும். கம்பல்சரி கிராவல்ஸ் வேணும். ஓகே. கம்பல்சரி டேனிங் லைட் வேணும். ஓகே. க்ரூமிங்க்கு அதான் இங்க கிராவலும் இல்ல டேனிங் லைட். க்ரூம் பண்ணல ப்ரோ. நான் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. க்ரூம் பண்றப்போ நான் உங்களுக்கு வீடியோ நான் தனியா அனுப்புறேன். டேனிங் லைட் எந்த மாதிரி ப்ரோ உதவும்? எஸ்ஆர்எம் வீஜாஸ் இல்ல ஃப்ளவரான்ஸ் ஆர்னமெண்டல் ஃபிஷ்னாலே மோஸ்ட்லி டேனிங் லைட் வந்து இப்ப எல்லாருமே அவங்களோட டேங்க சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல வைக்க முடியாது. இன்னொன்னு ஃபிஷ்ஷோட ஸ்கேல்ஸுக்கு வந்து டேனிங் லைட் நல்லதுதான். ஓகே ஓகே. ஆனா அது ஜஸ்ட் அது இருந்தாதான் கலர் என்னன்னு ஆகுமானா அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்டிங் சொன்னதே தான். டேனிங் லைட் ஒரு ஒன் ஆஃப் தி ரோல் பிளே பண்ணும். ஓகே. கிராவல்ஸ் வேணும். ஓகே. க்ரூமிங் மிரர் கம்பல்சரி வேணும். அப்ப ஃப்ளவரான் வீஜாஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இதுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது. எஸ்ஆர்எம்க்கு மஸ்ட்ன்ற மாதிரி. ஆமா. இந்த பக்கம் ஃபுல்லா கம்பாஸ். இது வந்து நம்ம சின்ன சைஸ்ங்களா? ஆமா. ரொம்ப சின்ன சைஸ்ல கொஞ்சம் நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கல்ல. ஓகே. இது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு ப்ரோ.
1 இன்ச் இருப்பானா 1 இன்ச் கொஞ்சம் பெருசா இருக்கும். 1 இன்ச்சோட கொஞ்சம் பெருசா. நல்ல ஒரு எல்லோ பேஸ். ஆமா. ஓகே. இது கொஞ்சம் நல்லா பேர்லிங்ஸ் ஃபுல்லாவே லோடடா இருக்கும். பேர்ல் டாமினேட் ஃபிஷ். ஓகே. உங்களுக்கு பர்சனலா எந்த மாதிரி ப்ரோ பிடிக்கும்? எனக்கு ஜிபி ப்ரோ. இல்ல கம்ஃபால வந்து ஜிபி கம்ஃபா. இருங்க நான் கேட்க முடிக்கல. பேர்ல் டாமினேட் பண்ணிருக்க ஃபிஷ் பிடிக்குமா இல்ல பேர்லிங்ஸ் மாடரேட்டா இருந்துட்டு அது பாடி கலர் நல்லா வெளியே தெரியும்ல அந்த மாதிரி ஃபிஷ் பிடிக்குமா? செகண்ட் ஆஃப் பேர்லிங் மாடரேட்டா இருந்துட்டு பாடி கலர் நல்லா தெரியும். ஓகே. அதான் நீங்க ஜிபின்னு சொல்றப்ப நான் நினைச்சிருக்கணும் கலர். இது நம்ம இது நான் பர்சனலா உட்காந்து க்ரூம் பண்ண ஃபிஷ் இது. ஓகே. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச் இருக்கும். 2.5 இன்ச் இருக்கும். ஓகே ஓகே நல்லா இருக்கும். இதுவுமே கம்ஃபா? ஆமா. நல்லா பெரிய ஹெட். ஆமா. கடிச்சிருவான் போலயே. இதெல்லாம் ஒரு 3.5 இன்ச் இருக்கும்ல? ஆமாங்க. செமையா இருக்கும். இது நல்லா கொஞ்சம் மெட்டாலிக் கலர்ல இருக்கும். டிஃபரெண்டா இருக்கு. யூனிக் டியூவல் டோன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்ல் டாமினன்ஸ் இருக்கிற இடத்துல உள்ள அந்த கலரேஷன் தெரியுது கேப்ல. ஓகே ஓகே. சோ பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ ஷேடும் தெரியும். நல்லா துருன்னு இருக்கான் என்னைய மாதிரி. இந்த வந்தவனே மூளையில சவத்துல சாஞ்சிட்டு ஒருத்தன் உட்காந்து இருந்தானே அவனா பேசுறது அதெல்லாம் பாக்குறீங்க. நல்லா இருக்கு. இது என்ன குட்டி பையன்? குட்டி பையன் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஷிப்மெண்ட் எடுத்தோம் இம்போர்ட்டட் ஃப்ரைட்ல. ஓகே. அது சாம்பிளுக்காக ஃபேடான ஒரு பீஸ், ஃபேட் ஆகாத ஒரு பீஸ் ரெண்டுமே எடுத்து டேங்க்ல போட்டிருக்கேன். ஓகே. பாட்டிலிங்ல இருந்ததா டேங்க்ல போட்டிருக்கீங்க? இல்ல டைரக்டா ஃப்ரையாவே போட்டது. ஓ ஓகே ஓகே. ஏன்னா பாட்டிலிங்கை விட டேங்க்ல வந்து இன்னும் ஸ்பீடா ரிசல்ட் தெரியும் நமக்கு. ஓகே. கம்ஃபாங்களா? இல்ல மேல் வந்து ஜிபி கேமல், ஃபீமேல் வந்து சென்சு. சென்கு மிக்ஸ். சென்கு மிக்ஸ். ஓகே ஓகே சரிங்க. சென்கு போலிங் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. இப்ப யூஸ்வலா சென்குன்னு சொல்லி நிறைய விஷ் காட்டுறாங்க. ஓகே. சென்குக்கு போலிங் இப்படிதான் இருக்குமா இல்ல வேற மாதிரியும் வரும் மேடம்? இல்ல ப்ரோ, மோஸ்ட் ஆஃப் தி சென்குக்கு வந்து பேர்லிங்ஸ் இந்த மாதிரி தான் ப்ரோ வரும். ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டின்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்க பேர்லிங்ஸ் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு பேர்லிங்கும் இன்னொரு பேர்லிங்கும் அந்த மெர்ஜுங்கிறது இருக்கவே இருக்காது. ரொம்ப க்ளோஸ் பேர்ல்ஸா ரொம்ப க்ளோஸ். இன்னொன்னு இது வளர 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 இன்னும் அந்த பேர்லிங்ஸோட இன்டென்சிட்டி அதிகமாகுமே தவிர மெர்ஜே ஆகாது. ஓகே. எல்லா சென்குஸ்மே நல்ல லைன்ல அப்படி நல்ல லைன். மோஸ்ட் ஆஃப் தி சென்சஸ் நல்ல லைனுங்கிறத விட சென்குனாலே ஓகே இது வந்து இதோட ஒரு கேரக்டரிஸ்டிக். இது கோல்டன் சென்குன்னு சொல்லலாமோ? கோல்டன் பேர்ல். கோல்டன் பேர்ல். போலிங் வந்து கோல்டா தான் இருக்கு. ஆமா. கோல்டன் பேர்ல் சென்கு. ஃப்ரண்ட்ல ஹெட் மார்க்கிங் காட்டுங்க ப்ரோ. ரொம்ப டஃப்பா இருக்கு. நீங்க வீஜாஸா வச்சிருந்தீங்க. ஆமா. வீஜாஸ் மாதிரி டஃப்பா இருக்கா எப்படி? இது அந்த ராஜ் என்கிட்ட வந்து ஓகே கிட்டத்தட்ட வீஜாஸ் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. வீஜாஸ் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ரொம்ப ஹார்டியா தான் இருக்கு. ஓகே ப்ரோ. அடுத்த சென்கு பார்க்கலாமா? ஒரே லைனா நீங்க எடுத்த எல்லாமே? ஆமா ப்ரோ. இது அதே கோல்டன் பேர்ல். ஆமா ஆமா. ஓகே. இப்ப சென்குல மெயின் அட்ராக்ஷனா எனக்கு அந்த பேர்லிங் தெரியுது ப்ரோ. ப்ரோ மோஸ்ட்லி வந்து சென்கோட மெயின் அட்ராக்ஷனே பேர்லிங்ஸ் தான். பேர்லிங்ஸ் தான். இப்போ நீங்க அங்க பார்த்த கேஎம்எல் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன். ஆமா. அந்த கேஎம்எல் அதோட சைஸ்க்கு அதோட ஹெட் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருந்துச்சு? கம்மியா தான் இருந்துச்சு. செங்குல இதோட சைஸுக்கு வந்து இந்த ஹெட் பொட்டன்ஷியல் இருந்தாலே நல்ல. ஓகே. ஃப்ரண்ட் மார்க்கிங் காட்டுங்க. பயங்கரமா இருக்கு. ஓகே. இப்போ சென்கோஸ்ல ஹெட் பெருசா நம்ம பார்க்க முடியாது. பார்க்கலாம். ஓகே. வெயிட் பண்ணணும். டைம் ஆகும். வீஜாஸ் மாதிரி அப்பனா கிட்டத்தட்ட இந்த வீஜாஸ்லாம் 2 வயசு ஆகிறப்பதான் நமக்கு பம்ப் ஆகும். ஆமா. பியூட்டிஃபுல்லா இருக்கு ப்ரோ. இது வரைக்கும் நீங்க காமிச்ச சென்கோலியே இவன் ரொம்ப அடுத்த லெவல்ல இருக்கானு? ஆமா ப்ரோ. இல்ல ஒரே கிரேடா? மத்ததை விட இது கொஞ்சம் கிரேடு நல்லா தான் இருக்கு. குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃப்ரண்ட்ல காட்டுங்க. ஹெட் மார்க்கிங் ஓகே நல்லா இருக்கு ப்ரோ.
ஓரளவுக்கு வந்து ஃபார்மை சுத்தி அங்கங்க வந்து பிச்சு பிச்சு எடுத்துட்டோம். இப்ப நான் நிக்கிற செக்ஷன்ல வந்து கவரே பண்ணல. அந்த மாதிரி ஒரு 2 ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். கவரே பண்ணாத செக்ஷனே வந்து நிறைய இருக்கு. செலக்டடா நல்ல மீன் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எடுத்திருந்து காமிச்சிருக்கேன். இன்னும் அடுத்த டைம் வந்து நிறைய இவர் ஃபார்ம்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மெயினா வந்து நம்ம மியூட்டன் வீஜா ஃபார்ம் அதை வந்து விடவே கூடாது. அதை வந்து நம்ம தரவா பிரிச்சு மேய்ஞ்சு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் போயிருக்கோம். யூஸ்வலா இண்டோர் ஃபார்ம்ஸ் வந்து இவ்வளவு பெருசா இருக்காது. இங்க நல்லா பெருசா வச்சிருக்காரு. காரணம் ரொம்ப வருஷமா ஹோல்சேல்ல வந்து ஃபிஷ் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக தான் இங்க இவ்வளோ பாட்லிங்ஸும் இவ்வளோ டேங்க்ஸுமே வந்து இருக்கு. ஸோ ஹோல்சேல்ல நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. பண்ணிட்டு இருக்கீங்க. இனி இறங்கி பண்ணுவீங்க. ஆமா. எது ஆனா அதிகமா நீங்க பண்றது? ஹோல்சேல். இனி மாறணும். மாறும். ஸோ நம்ம அடுத்த டைம் ஒரு ஃபார்ம்ல எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப இன்னும் வேற விதமா வேற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் இப்ப விட்டோமோ அங்கங்கெல்லாம் அடுத்த டைம் நம்ம எடுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.